சூடான சோறு, இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சட்னிங்க. தூக்கி போடக்கூடிய பொருளை வச்சே இந்த மாதிரி பக்குவத்துக்கு சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். பீர்க்கங்காயோடைய தோலை வந்து எப்போவுமே நம்ம சீவிட்டு தூக்கி போட்டுருவோம். அதை பயன்படுத்த மாட்டோம். ஆனால் இந்த பீர்க்கங்காயோடைய தோலை பயன்படுத்தி நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பீர்க்கங்காயில் உள்ள தோல் மட்டும் நம்ம எடுத்துட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த தோலை பயன்படுத்தி இன்றைக்கி சட்னி பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரியட்டும். நல்லா பொன்னிறமாக வறுபடணும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதக்கி விடுங்க. இது கூட 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா கிண்டி விட்டு நல்லா கலர் செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேருங்க, இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், 2 வெங்காயம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது போல் நல்லா கலர் செவந்து வரணும். கலர் செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பீர்க்கங்காயோடைய தோல் சீவி வச்சுருந்தா இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோடைய கலர் முழுமையாக மாறணும். சிம்மில் வச்சு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி கிண்டி விடுங்க. இதில் குட்டி லெமன் சைஸில் புளி சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய் சேர்ப்பாங்க. தேங்காய் சேர்த்திங்கன்னா கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்கும். ஆனால் இந்த பீர்க்கங்காயோடைய தோலில் தேங்காய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு மாறுபடும். இதோடைய ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் நான் தேங்காய் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். இது போல் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். பச்சை கலர் நல்ல கலர் மாறினதுக்கப்புறம் இதை ஆற விட்டுறணும். ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதில் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. நல்ல மணமாக இருக்கும். இதில் கொஞ்சமாக, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி திக்காக இருக்கணும். நீங்கள் சோறில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. இட்லி, தோசை இது கூட சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி நம்ம எப்போவும் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி விட்டு கலந்து ரெடி பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் சாப்பிட்றதே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதை கூகுள் பண்ணி பாருங்கள். அதில் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதோடைய தோல் ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புல பார்த்திங்கன்னா அலர்ஜி பிரச்சனை உள்ளவங்க, அதாவது சொறி, சிரங்கு இந்த மாதிரி பிரச்சனையில் அவஸ்தைப்படுறவங்க பீர்க்கங்காய் தோலை பயன்படுத்தி சாப்பிடுங்க. கண்டிப்பாக ரிலீஃப் ஆயிரும். செஞ்சு அசத்துங்க.